மத்திய அரசின் ஸ்வாமித்வா திட்டத்தின் கீழ் இதுவரை 2,25,00,000 பேர் தங்களுடைய வீடுகளுக்கான சட்டப்பூர்வ ஆவணங்கள் பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஸ்வாமித்வா திட்டம் என்றால் என்ன, அதனால் யாருக்கு பயன், அது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதை விளக்குகிறார் விக்ரம் ரவிசங்கர். மத்திய அரசின் ஸ்வாமித்வா திட்டம் மூலமா நம்ம நாட்டில் உள்ள எல்லா கிராமங்கள்லையும் சொத்து அட்டைகள் விநியோகிக்கப்பட்டா அது 100 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. 50,000க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சொத்து உரிமையாளர்களுக்கு 65 லட்சத்துக்கும் அதிகமான சொத்து அட்டைகளை வீடியோ கான்பரன்ஸ் மூலமா விநியோகிக்கிற நிகழ்வுல தான் இப்படி சொன்னார். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அபாடி அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படிங்கிறது தான் ஸ்வாமித்வான்ற வார்த்தையின் விரிவாக்கம். இதுலேயே ஓரளவுக்கு இது என்ன திட்டம், எப்படி செயல்படும்னு புரிஞ்சுக்கலாம். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா இது ஒரு சொத்து கணக்கெடுப்பு திட்டம். கிராமப்புற குடியிருப்பாளர்களுக்கு அவங்க வீடுகள், நிலங்களை ட்ரோன், ஆளில்லா விமானங்கள் மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வரைபடமாக்கி அதை துல்லியமாக பதிவு செய்கிறதையும் அதுக்கான அடையாள அட்டை, அதாவது சொத்து அட்டைகளை வழங்குறதையும் நோக்கமாக கொண்டது தான் ஸ்வாமித்வா திட்டம். கிராமப்புற நில நிர்வாகத்தில் புரட்சிகரமான மாற்றத்தை குறிக்கோளாக கொண்டு 2020ஆம் ஆண்டு தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமான ஏப்ரல் 24ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். அதே 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதமே சொத்து அட்டை விநியோகமும் தொடங்கிடுச்சு. சரி, இந்த சொத்து அட்டையை வச்சு என்ன செய்யலாம்? பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் கூற்றுப்படி இந்த திட்டம் கிராமப்புற மக்களுக்கு பல வழிகளில் பயனளிக்குது. முதலாவதா, கிராமப்புற குடும்பங்கள் நிதி தேவைக்கு தங்களுடைய சொத்துக்களை பயன்படுத்தலாம். சட்டப்பூர்வ ஆவணங்கள் கிடைச்சதால லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடு மற்றும் சொத்துக்களின் அடிப்படையில் வங்கி கடன்கள் வாங்கியிருக்கிறதாவும் அந்த பணத்தை வச்சு கிராமத்தில் சிறு தொழில் தொடங்கி இருக்கிறதாவும் பிரதமரே சொல்லியிருக்காரு. அந்த வகையில் இந்த சொத்து அட்டைகள் பொருளாதார பாதுகாப்புக்கான பெரிய உத்தரவாதமாக மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம். கிராமப்புற திட்டமிடலுக்கான துல்லியமான நிலப்பதிவேடுகளை உருவாக்கவும் இந்த திட்டம் வழிவகுக்குது. அதோட எல்லா சொத்து பதிவுகளும் வரைபடங்களும் கிராம பஞ்சாயத்து மட்டத்திலேயே கிடைக்கிறதால இது கிராமங்களுக்கான வரி விதிப்பு, கட்டுமான அனுமதி, ஆக்கிரமிப்பு அகற்றுதல் மாதிரியான விஷயங்களுக்கும் உதவுது. 2020 ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் சுமார் 1 லட்சம் கிராமங்களில் இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்பட்டது. 2023-24 நிதியாண்டுக்குள்ள மொத்த கிராமங்களையும் உள்ளடக்கியதா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் வந்த அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றில் 3 லட்சத்துக்கும் அதிகமான கிராமங்களில் ட்ரோன் ஆய்வு நிறைவடைஞ்சிடுச்சுன்னும் புதுச்சேரி, அந்தமான், கோவா, உத்தராகண்ட் மற்றும் ஹரியானால திட்டம் முழு நிறைவை எட்டிடுச்சுன்னும் கூறப்பட்டிருக்கு. மத்திய அமைச்சகத்தின் கூற்றுப்படி மொத்தமாக 67,000 சதுர கிலோமீட்டர் கிராமப்புற குடியிருப்பு நிலம் 132 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. இதிலிருந்தே இந்த முயற்சியின் பொருளாதார முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த வெற்றியை உலகளாவிய தளங்களில் வெளிப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. வர மார்ச் மாதம் ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து கிட்டத்தட்ட 40 பிரதிநிதிகளின் பங்கேற்போட இந்தியாவில் நில ஆளுகை பற்றி ஒரு இன்டர்நேஷனல் ஒர்க் ஷாப் நடத்தவும், வர மே மாதம் வாஷிங்டனில் நடக்க இருக்கிற உலக வங்கி நில ஆளுகை மாநாட்டில் பங்கேற்கவும் இந்திய அரசு திட்டமிட்டிருக்கு. ஒரு கூடுதல் தகவல், சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அபாடி அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ், இதோடைய சுருக்கம் மட்டும்தான் ஸ்வாமித்வான்ற பெயருக்கு காரணம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஸ்வாமித்வ அப்படின்ற ஹிந்தி வார்த்தைக்கு உரிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு.